வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். Polytechnic Trb யூனிட் 1 சிலபஸ் படி நம்ம கிளாஸ் போடலான்னு இருக்கோம். யூனிட் 1 Analytical Chemistry, அதிலிருந்து ஒரு சில பகுதிகளை நம்ம பார்க்க போகிறோம். கண்டினியூவாக அப்படியே டாபிக் வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Analytical Chemistry யூனிட் 1 Polytechnic சிலபஸிலிருந்து. ஆக்சுவலாக Analytical Chemistry அப்படிங்கிறது ஒரு சாம்பிளை அனலைஸ் பண்ணணும். ஒரு சாம்பிளில் என்னென்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது நம்ம கிளாசிக்கல் மெத்தட்ஸ் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸ் இருக்குது. பட் இப்போ கிளாசிக்கல் மெத்தட்ஸ் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை, இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸுக்கு தான் போகிறோம். அது ரொம்ப குயிக்காக அந்த ப்ராசஸ் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். அதனால் நமக்கு இந்த கிளாசிக்கல் மெத்தட்ஸை விட்டுட்டு இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸுக்கு போகிறோம். இப்போ நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு நம்ம படிச்சிருப்போம். நம்ம எம்எஸ்சிலேயே நிறையா படிச்சிருப்போம். ஸ்பெக்ட்ரல் மெத்தட்ஸு, குரோமட்டோகிராஃபி மெத்தட்ஸ், அந்த மாதிரி அதெல்லாம் பற்றி தான் ஆக்சுவலாக அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் இருக்கும். டீட்டெயிலாக உங்கள் சிலபஸில் டீட்டெயிலாக பின்னாடி இருக்குது. டிடிஏ இருக்குது, டிஜிஏ இருக்குது, குரோமட்டோகிராஃபி இருக்குது, அதெல்லாமே பின்னாடி இருக்குது. டீட்டெயிலாக படிக்க போகிறோம். இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு லைன், பொதுவாக சிலபஸில் இருக்கிற எல்லா லைனையுமே நீங்கள் படிக்கணும். அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் கேட்குற கொஷின்ஸுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஒரு சில லைனை விட்டுட்டு இதுதான் நமக்கு தெரியுமே அப்படின்னு விட்டுட்டு போனீங்கன்னா அதுலேருந்து கேட்குற ஒரு சின்ன கொஷினை நம்மளால் அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். ஆக்சுவலாக நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் உங்களுக்கு பிஜிடிஆர்பியில் அல்லது பாலிடெக்னிக்கில் கேட்பாங்க. இந்த கொஷினுக்கு பார்க்குறதுக்கு இது சிம்பிளாக தான் இருக்கும். கொஷினை பாருங்கள். Which of the following is false about the wavelengths of electromagnetic radiation? இது ஆக்சுவலாக ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனில் இருக்கிற ஒரு சின்ன ரிலேஷன். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் 1 மட்டும் ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எது அப்படின்னு கேட்குறாங்க. இதை நம்ம போகிற போக்கில் ஆன்லைன் எக்ஸாமில் அந்த படப்படப்பில் ஏதோ கொஞ்சம் மாற்றி எழுதுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இதை டீட்டெயிலாக பின்னாடி நம்ம படித்தாலும் கூட இப்போ நம்ம பார்க்க போகிற கிளாசிக்கல் மெத்தட்ஸ் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸ் அதில் தான் இந்த கொஷின் வருது. நீங்கள் இந்த மாதிரி கொஷின்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. இதெல்லாமே கேட்பாங்க சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த கொஷின்லாம் இந்த மாதிரி டாபிக் கிளாசிக்கல் மெத்தட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸ் அதுலேருந்து தான் வரும். இப்போ நிறைய கொஷின்ஸ் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். எம்சிக்யூ கொஷின்ஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். அடுத்து இதோட ஆன்சர் பின்னாடி பார்ப்போம். அதே மாதிரி which type of quantum transition takes place in ultraviolet and visible spectroscopy? பொதுவாக யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் ஒரு மெட்டீரியல் மேலே அந்த ரேஸை நம்ம பாஸ் பண்ணுறப்ப அதில் என்ன நடக்கும்? சில இதில் ரொட்டேஷன் நடக்கலாம், சில இதில் வைப்ரேஷன் நடக்கும், சில இது எலக்ட்ரானிக் எக்ஸைட்டேஷன் நடக்கும். இதில் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஷின். இதெல்லாமே சிம்பிளான கொஷின் தான். சாதாரணமான நாலேஜின்னு சொல்கிறோம்ல, நமக்கு கெமிஸ்ட்ரி அறிவு, ஜென்ரலாக இருக்கிற அறிவு, அதுலேயே நம்ம இதை ஆன்சர் பண்ணிடலாம். பட் நம்ம அந்த படப்படப்பில் கொஞ்சம் மாற்றி எழுதுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். கிளாசிக்கல் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸ். நீங்கள் சிலபஸில் பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸ் அந்த டாபிக் கீழே இது ரெண்டும் இருக்கும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. பட் அதில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொன்னாலே அதை காமனாக 3 டைப்பில் நம்ம சொல்லலாம். அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸ் அதை நம்ம 3 டைப்பில் நம்மளால் சொல்ல முடியும். நமக்கு தெரிஞ்சது தான். ஒன்று qualitative methods, second one quantitative, and third one semi micro analysis அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாமே நம்ம எம்எஸ்சியில் படித்தது, செஞ்சது, லேபில் செஞ்சிட்ருக்கிறது தான். ஆக்சுவலாக குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ் அப்படின்னா ஒரு மிக்சரில், ஏதோ ஒரு மிக்சரில் இந்த பொருள் இருக்கா இல்லையா, எஸ் ஆர் நோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. எல்லா கெமிக்கல் டெஸ்ட்டுமே அதில் தான் வரும். கெமிக்கல் டெஸ்ட் எந்த பண்ணாலும் அதை இப்போ நீங்கள் சாதாரணமாக யூரினில் சுகர் பார்க்க போகிறீங்க. சுகர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு, எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுல இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறது தான் குவாலிட்டேட்டிவ். சுகர் இருக்கா இல்லையா, எஸ் ஆர் நோ, அதுக்கான ஆன்சர் சொன்னால் அது குவாலிட்டேட்டிவ். எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் அது குவான்டிடேட்டிவ். இது கரெக்டாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சொல்லும், அது குவான்டிடேட்டிவ். இது செமி மைக்ரோ அனாலிசிஸுங்கிறது மில்லிகிராமுக்கும் கீழே நம்ம ஏதாவது ஒரு சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணால் அது செமி மைக்ரோ அனாலிசிஸ். அதை நம்ம அமௌண்ட்டை வச்சு தான் இதை நம்ம சொல்கிறோம் செமி மைக்ரோ அனாலிசிஸ் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக நம்ம ஃபாலோ பண்ணுறது ஒன்று இந்த குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ், இன்னொன்று குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ். குவாலிட்டேட்டிவ் கெமிக்கல் டெஸ்ட்டுங்கிறது தெரியும். அதில் கிளாசிக்கல், அதில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. பட் குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸில் கிளாசிக்கல் மெத்தட்ஸ் இருக்குது அண்டு இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ கிளாசிக்கல் மெத்தட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம்.
கிளாசிக்கல் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது நம்ம லேபில் யூஸ் பண்ணுற வால்யூமெட்ரிக், அது வந்து கிளாசிக்கல் மெத்தட்ஸ். டைட்ரேஷன்லாம் பண்ணுவோம்ல, அது வந்து குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ். அதே மாதிரி கிராவிமெட்ரி பண்ணுவோம். கிராவிமெட்ரிங்கிறது ப்ரிசிபிடேட் பண்ணி அதை வந்து ஃபில்டர் பண்ணி ஒயிட் எடுத்து அக்யூரேட்டாக நம்ம கண்டுபிடிக்கிறது, அது கிராவிமெட்ரி. அதுவும் பார்த்திங்கன்னா குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ். அப்போ குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸில் வால்யூமெட்ரிக் அண்ட் கிராவிமெட்ரி ரெண்டுமே நம்ம லேபில் யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டும் ஏன் நான் சொல்கிறேன்னா, இது ரெண்டும் பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் மெத்தட்ஸில் வரும். இது ரொம்ப காலமாக யூஸ் பண்ணுற கிளாசிக்கல் மெத்தட்ஸ். இது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. இதோடைய அக்யூரசி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். பட் டைம் மட்டும் அதிகமாகும். இதில் இருக்கிற டிஃபிகல்ட்டி அதான், ரொம்ப டைம் ஆகும். அண்ட் இதோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இன்எக்ஸ்பென்சிவ், ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாங்கிட்டுலாம் பண்ண தேவையில்லை. சாதாரண லேபில் இருக்கிற கெமிக்கல்ஸு செப்பரேட்டர்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். எக்ஸ்பென்சிவ் கம்மி, ஆனால் டைம் அதிகமாகும். அக்யூரசி இதில் இருக்கும். இருந்தாலும் இந்த கிளாசிக்கல் மெத்தட்ஸ் வந்து நமக்கு டைம் அதிகமாகுது அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்த லெவலான இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸ் போகிறோம். இந்த கிளாசிக்கல் மெத்தட்ஸில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸுக்கு இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸ்லையும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கிராவிமெட்ரி பண்ணுறீங்க, அது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எலக்ட்ரோ கிராவிமெட்ரிக் அப்படின்னு மாறி இருக்குது. அப்போ நம்ம கிளாசிக்கல் மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து 2 டைப்ஸ் தான். ஒன்று வந்து வால்யூமெட்ரிக், டைட்ரேஷன் பண்ணுறது. இன்னொன்று கிராவிமெட்ரி. டைட்ரேஷனில் என்னென்னத்துக்குலாம் டைட்ரேஷன் பண்ணுவோங்கிறது தெரியும். லேபில் நம்ம பண்ணியிருப்போம். ஆசிட் பேஸ் டைட்ரேஷன், ரெடாக்ஸ் டைட்ரேஷன், அப்புறம் ப்ரிசிபிடேஷன் மெத்தட்ஸு, காம்ப்ளெக்ஸோமெட்ரி டைட்ரேஷன்ஸ், இது எல்லாமே பண்ணுவோம். இது எல்லாம் பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் மெத்தட்ஸில் வருது. இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸில் நம்ம வந்து பார்க்குறது, இதை நம்ம இன்னும் கொஞ்சம் இது கேட்டகரைஸ் பண்ணுறோம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் 5 கேட்டகரி இருக்குது. 5 கேட்டகரியில் இதெல்லாமே நீங்கள் சாதாரணமாக பேசிக்ஸாக படித்தா போதும். இந்த 2 டாப்பிக்லேருந்து வரது பேசிக்ஸ் மட்டும்தான். அதனால் ஒன்று ஸ்பெக்ட்ரல் மெத்தட்ஸ், செகண்ட் ஒன் எலக்ட்ரோ அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸ், தேர்ட் ஒன் ரேடியோ அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸ், ஃபோர்த் ஒன் தெர்மோ அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸ், and fifth one chromatography. இது 5 டைப் தான் நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டில் யூஸ் பண்ணுறது. ஒன்று ஸ்பெக்ட்ரல் மெத்தட்ஸ், எலக்ட்ரோ அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸ், ரேடியோ அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸ், தெர்மோ அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸ் அண்ட் குரோமட்டோகிராஃபி. இது 5 மெத்தட்ஸுமே நம்ம படிச்சிருக்கோம், ஆல்ரெடி படிச்சிருக்கோம். உள்ளேயும் பார்த்திங்கன்னா இந்த சிலபஸில் ரொம்ப டீட்டெயிலாக படிக்க போகிறோம். இருந்தாலும் இதில் இருக்கிற சின்ன சின்ன பேசிக்ஸ், அதோட பேசிக்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் என்னென்ன கேட்டகரியில் வருது அப்படிங்கிறதையாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை வந்து ஒரு நோட் எடுத்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்து அப்படியே எழுதிட்டே வாங்க. இப்போது நம்ம வீடியோவில் சொல்கிற விஷயங்கள் நிறைய கலெக்ட் பண்ணி தான் சொல்கிறோம். அப்படி சப்போஸ் நீங்கள் வேறு ஒரு புக்கில் படிக்கும்போது இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் அல்ல இன்னும் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றின டீட்டெயில் கிடச்சிதுன்னா அதையும் நீங்கள் அந்த நோட்டில் நீங்கள் எழுதியிருக்க பக்கத்தில் சேர்த்து எழுதிக்கோங்க. இப்படி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு நோட் புக்கில் நீங்கள் வரிசையில் எழுதிட்டு வரணும். ஒரு பக்கத்தை கூட நீங்கள் விட்டுடலாம். இன்னும் எக்ஸஸாக பின்னாடி நீங்கள் எங்கேயாவது படிக்கிறப்ப அதை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிறதுக்கு, இன்னும் கொஷின்ஸ் அனலைசிஸ் பண்ணும்போது அதில் கிடைக்கிற ஐடியாவை அதில் சேர்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் நோட்டில் எல்லாத்தையும் எழுதுறது தான் பெட்டர். சில பேர் என்ன செய்வாங்கன்னா வீடியோ மட்டுமே டவுன்லோட் பண்ணி வரிசையில் அப்படி வச்சுப்பாங்க டாபிக் போட்டு. அது யூஸ் இல்லை. அது ஏன்னா ரிவைஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு தடையும் ஃபுல்லாக நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். நோட்டில் எழுதிட்டா ஒரு தடவை அப்படியே ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் வீடியோவே நீங்கள் கண்டினியூவாக வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்பவே கஷ்டம். உங்கள் டைம் அதிகமாக அது சாப்பிடும். அதனால் நோட்டில் நீங்கள் எழுதுறது இஸ் பெட்டர். ஸ்பெக்ட்ரல் மெத்தட்ஸ் பற்றி நம்ம என்னென்ன ஸ்பெக்ட்ரல் அனாலிசிஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆல்ரெடி நீங்கள் எம்எஸ்சியில் படிச்சிருப்பீங்க, நிறையா படிச்சிருப்பீங்க. அதில் ஒரு சில ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து யூவி ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. யூவி ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை பொறுத்த வரைக்கும் யூவி ரேடியேஷன் யூஸ் பண்ணுவோம், அல்ட்ராவயலட் ரேடியேஷன் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஏதாவது ஒரு சாம்பிள் எடுத்துக்கிட்டு அதில் யூவி எடுக்கலாம். இப்போ நீங்கள் எந்த சாம்பிள் நீங்கள் லேபில் ப்ரிப்பேர் பண்ணாலும் அதுக்கு ஒரு யூவி எடுத்து நீங்கள் பார்க்கலாம். அப்படி யூவி எடுக்கிறப்ப அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கொண்டு அதை வச்சு அதில் யூவி லைட்டை பாஸ் பண்ணால் அங்கே எலக்ட்ரானிக் எக்ஸைட்டேஷன் நடக்கும். இங்கே லைட்டு சோர்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. லைட்டு சோர்ஸ் வந்து யூவி லைட்டு. என்ன நடக்கும் இதில் அப்படின்னா எலக்ட்ரானிக் எக்ஸைட்டேஷன் நடக்கும். எலக்ட்ரானிக் எக்ஸைட்டேஷன் இதுதான் பேசிக்ஸ். யூவியை பற்றி இவ்வளோ பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும். அடுத்தது யூவியோடைய ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படிங்கிறது இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. இன்ஃப்ராரெட் ரேஸ் யூஸ் பண்ணுறதால இது இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. இதில் வந்து யூஸ் பண்ணுறது இன்ஃப்ராரெட் ரேஸு, இன்ஃப்ராரெட் லைட்டு, அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷனில் அது ஒன்று.
அடுத்தது இதில் என்ன நடக்கும் அப்படின்னா வைப்ரேஷனலில் டிரான்சிஷன் நடக்கும். வைப்ரேஷனல் ஒரு மாலிகுல் வைப்ரேட் ஆகும். இந்த ரேஸை நம்ம அதில் அனுப்பும்போது அந்த மாலிகுல்ஸ் வைப்ரேட் ஆகும். அது அதில் நடக்கும். யூவியில் எலக்ட்ரானிக் எக்ஸைட்டேஷன் நடக்கும். ஏன்னா வந்து ஐஆரை விட யூவி கொஞ்சம் ஹையர் எனர்ஜிங்கிறதால யூவியில் எக்ஸைட்டேஷன் எலக்ட்ரானை வந்து எக்ஸைட் பண்ணுற அளவுக்கு எனர்ஜி கிடைக்கும். பட் ஐஆர் ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மி யூவியை விட. அதனால் வந்து ஜஸ்ட் வந்து அந்த மாலிகுலை வைப்ரேட் பண்ணும், அவ்வளோதான். வைப்ரேஷன் நடக்கும். தேர்ட் ஒன் வந்து என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, நியூக்ளியர் மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ், நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து H1 NMR, இன்னொன்று வந்து C13 NMR. இது ரெண்டுமே எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ரொட்டேட் பண்ணி மாலிகூல்ஸினுடைய ரொட்டேஷன் ஹைட்ரஜன் ஒரு சாம்பிளில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி C13 ஆட்டம் அதில் இருக்கா இல்லையா, C13 ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் சி கார்பனை கண்டுபிடிக்கலாம். ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் ஹைட்ரஜனை கண்டுபிடிக்க முடியும். இதில் யூஸ் பண்ணுற ரேஸ் வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறோம், ரேடியோ வேவ் யூஸ் பண்ணுறோம். இது மாலிகுலர் ரொட்டேட் பண்ணும். மேக்ஸிமம் இது மாலிகுலர் ரொட்டேட் பண்ணுற அளவுக்கு தான் அதனுடைய எனர்ஜி. அப்போ என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் இருக்கிற பேசிக்ஸ் வந்து இது. அடுத்தது ஃபோர்த் ஒன் மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் எக்ஸ்ரே யூஸ் பண்ணுவோம். மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி பொறுத்த வரைக்கும் ஒரு மாலிகுலை வந்து துண்டு துண்டாக உடைச்சிரும். அப்படி உடைக்கிறப்ப பீக்ஸ் நிறையா கிடைக்கும். அந்த பீக்ஸில் M/Z வேல்யூ வச்சு அதோடைய மாலிகுலர் M/Z தான் அதில் மெயினாக கண்டுபிடிப்போம். அதோடைய மாலிகுலர் வெயிட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை வச்சு அந்த எந்த மாலிகுல் இருக்கோ அந்த மாலிகுலுடைய வெயிட் என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். இதில் யூஸ் பண்ணுற லைட் வந்து எக்ஸ்ரே. இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரல் மெத்தட்ஸில் இருக்கிற ஒரு சிம்பிளான விஷயங்கள் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுட்டா போதும். இந்த கொஷின் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்துட்டு இருக்க டாப்பிக்லேருந்து இப்படி தான் சிம்பிளாக வரும். நெக்ஸ்ட் ஒன் ரேடியோ அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸ். ரேடியோ அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸ்னால் நம்ம எந்த சாம்பிளை அனலைஸ் பண்ண போகிறோமோ அந்த சாம்பிளில் ரேடியோ ஆக்டிவ் மெட்டல்ஸ் எதனா இருந்துச்சுன்னா, ரேடியோ ஆக்டிவ் ஆட்டம் எதனா இருந்துச்சுன்னா அப்போ தான் நம்ம அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இது நம்ம ஆல்ரெடி நம்ம தியரி இதில் நிறைய படிச்சிருக்கோம். ஐசோடோபிக் டைலூஷன் மெத்தட் இது வந்து அனாலிசிஸ் அது நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஆக்டிவேஷன், நியூட்ரான் ஆக்டிவேஷன், இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அது வந்து நம்ம ரேடியோ அனாலிட்டிக்கலில் வரும். அப்போ ஆக்டிவேஷன் அனாலிசிஸ் அதே மாதிரி ஐசோடோபிக் டைலூஷன் அனாலிசிஸ் இதெல்லாம் வந்து ரேடியோ அனாலிட்டிக்கல் அப்படிங்கிறதுல வருது. அடுத்தது எலக்ட்ரோ அனாலிட்டிக்கல். எலக்ட்ரோ அனாலிட்டிக்கலில் நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற கண்டக்டோமெட்ரி, வோல்டாமெட்ரி, பொட்டென்ஷியோமெட்ரி, ஆம்பரோமெட்ரி இது எல்லாத்துலேயுமே சாம்பிளுடைய எலக்ட்ரிக்கல் கரண்ட் கெப்பாசிட்டி, ஒரு சாம்பிளில் எலக்ட்ரிக்கல் கரண்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி அதுலேருந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டியை கால்குலேட் பண்ணுறது. கண்டக்டோமெட்ரி, வோல்டாமெட்ரி, பொட்டென்ஷியோமெட்ரி, ஆம்பரோமெட்ரி இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் கரண்ட் எலக்ட்ரிக்கல் கரண்ட் பல்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது. குரோமட்டோகிராஃபி பற்றி டீட்டெயிலாக இந்த யூனிட்லேயே இருக்குது. பின்னாடி டீட்டெயிலாக ஒன்று தான் நம்ம படிக்க போகிறோம். இருந்தாலும் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது குரோமட்டோகிராஃபி. ஆக்சுவலாக நம்ம என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று பிளேனார் டைப்பு, இன்னொன்று காலம் டைப். பிளேனார் டைப்பில் நமக்கு பார்க்குற குரோமட்டோகிராஃபி பேப்பர் குரோமட்டோகிராஃபி, டிஎல்சி தின் லேயர் குரோமட்டோகிராஃபி, ஹெச்பிடிஎல்சி ஹை பர்ஃபார்மன்ஸ் தின் லேயர் குரோமட்டோகிராஃபி. இதெல்லாம் வந்து பிளேனார் மெத்தட். ஒரு கிளாஸ் பிளேட்டில் நம்ம செய்கிறது, ஒரு பிளேன் சர்ஃபேஸில் செய்கிறதால இது பிளேனார் மெத்தட்னு சொல்கிறோம். காலம் குரோமட்டோகிராஃபியில் கிராவிட்டி காலம், சாதாரணமாக காலம் குரோமட்டோகிராஃபிங்கிறது ஒரு பீரோட் மாதிரி இருக்கும். நம்ம நீங்கள் படிச்சிருக்கலாம். அதில் வந்து நம்ம 2 ஃபேஸ் இருக்கும். ஒன்று மொபைல் ஃபேஸ், இன்னொன்று ஸ்டேஷ்னரி ஃபேஸ். 2 குரோமட்டோகிராஃபி அப்படின்னாவே ஒரு மொபைல் ஃபேஸ், ஒரு ஸ்டேஷ்னரி ஃபேஸ் இருக்கும். மொபைல் ஃபேஸ் அப்படிங்கிறது எப்பயுமே நம்ம அனலைஸ் பண்ண போகிற சாம்பிள். ஸ்டேஷ்னரி ஃபேஸுங்கிறது சிலிக்கா, அலுமினா அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஜெல்லை நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இதில் தான் பிளேனார் 2 காலம் 2 டைப்பு. பேப்பர் குரோமட்டோகிராஃபி, தின் லேயர் குரோமட்டோகிராஃபி பற்றி டீட்டெயிலாக பின்னாடி நம்ம படிக்க போகிறோம். இதுலேயும் என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணுவோம், மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதுதான் நம்ம அதில் சிம்பிளாக கேட்பாங்க. காலம் குரோமட்டோகிராஃபி, கிராவிட்டி காலம் குரோமட்டோகிராஃபி, அயன் எக்ஸ்சேஞ்சு குரோமட்டோகிராஃபி, இந்த மாதிரி நிறைய கேஸ் குரோமட்டோகிராஃபி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அது எல்லாத்த பற்றின சின்ன இன்ட்ரடக்ஷனாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் பேசிக்ஸ். ஒரு கூகுளில் இதை அடிச்சிங்கன்னா ஒரு 4 வரி வரும். அதை படிச்சுக்கிட்டாலே போதும், ஒரு ஆன்சர் நமக்கு அதில் ரெடி ஆகிடும். நீங்கள் கூகுளில் அடித்து அந்த 4 வரியை உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டாலே போதும்.
அப்படி பண்ணினீங்கன்னா அதுலேருந்து கிடைக்கிற சின்ன சின்ன பேசிக்ஸ் பொதுவான ஒரு அறிவு நமக்கு தேவை. அதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இது செப்பரேஷனில் வருது. ஆக்சுவலாக அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னாலே ஐடென்டிஃபிகேஷன், செப்பரேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் அப்படி தான் வரும். இதில் வந்து குரோமட்டோகிராஃபி அப்படிங்கிறது செப்பரேஷன். ஒரு மாலிகுலில் ஒரு மிக்சர்லேருந்து ஒரு மாலிகுல்ஸை பிரித்து எடுக்கிறது, வெளியில் எடுக்கிறது. ஒரு மிக்சர்லேருந்து ஒரு காம்பவுண்டை பிரித்து வெளியில் எடுக்கிறத நம்ம செப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்குற லாஸ்ட் டாபிக் வந்து தெர்மோ அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸ். ஆக்சுவலாக நான் ஸ்பெல்லில் நீங்கள் உங்களுக்கு ரிட்டன் எழுதுறது புரியல அப்படின்னு சொன்னால் நான் பேசுகிறத வச்சு நீங்கள் எழுதிக்கோங்க. தெர்மோ அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸோ இதில் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். டிஜிஏ, டிடிஏ, டிஎஸ்சி, டிடிஜி இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதோட அப்ரிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோ கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ். டிஜிஏ அப்படிங்கிறது தெர்மோ கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ். அடுத்தது டிடிஏ அப்படிங்கிறது டிஃபரன்ஷியல் தெர்மோ அனாலிசிஸ், டிஃபரன்ஷியல் தெர்மல் அனாலிசிஸ், டிஃபரன்ஷியல் தெர்மல் அனாலிசிஸ். டிஎஸ்சி அப்படிங்கிறது டிஃபரன்ஷியல் ஸ்கேனிங் கலோரிமெட்ரி, டிஃபரன்ஷியல் ஸ்கேனிங் கலோரிமெட்ரி. டிடிஜிங்கிறது டெரிவேட்டிவ் தெர்மோ கிராவிமெட்ரி, டெரிவேட்டிவ் தெர்மோ கிராவிமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். டிஜிஏ அப்படிங்கிறது நான் வேணால் கீழே எழுதிடுறேன். டிஜிஏ அப்படிங்கிறது தெர்மோ கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ், கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ். டிடிஏ அப்படின்னா டிஃபரன்ஷியல் தெர்மல் அனாலிசிஸ். டிஎஸ்சி டிஃபரன்ஷியல் ஸ்கேனிங் கலரிமெட்ரி. டிடிஜி டெரிவேட்டிவ் தெர்மோ கிராவிமெட்ரி. இது எல்லாமே உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் இதுலேருந்து உங்களுக்கு பேசிக்ஸ் வரும். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் டிஜிஏ டிடிஏலாம் நான் உங்களுக்கு சிலபஸில் பின்னாடி இருக்குது. மற்ற இது உங்களுக்கு டீட்டெயில் இல்லை. ஆக்சுவலாக எல்லாத்தையுமே நம்ம ஒரு கிராஃப் மாடலில் தான் கொண்டு வர போகிறோம். இந்த கிராஃபில் வெர்சஸ் வந்து டெம்பரேச்சர் தான், எல்லாத்துக்கும் வெர்சஸ் டெம்பரேச்சர் தான். முன்னாடி என்ன அப்படிங்கிறது மட்டும் ஒன்றுத்துக்கும் நம்ம பார்த்துக்கணும். தெர்மோ கிராவிமெட்ரி அப்படின்னா நீங்கள் மாஸ் அண்டு டெம்பரேச்சர், தெர்மோ கிராவிமெட்ரி அப்படின்னா மாஸ் அண்டு டெம்பரேச்சர் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி டிடிஏ அதுக்கு டெல்டா டி வெர்சஸ் டெம்பரேச்சர், டெல்டா டி வெர்சஸ் டெம்பரேச்சர். டிடிஏவுக்கு டெல்டா டிக்கும் டெம்பரேச்சருக்கு இடையில கிராஃபு. அதே மாதிரி டிஎஸ்சி அப்படிங்கிறதுக்கு டிஹெச் பை டிடியும் டிஹெச் பை டிடி வெர்சஸ் டெம்பரேச்சர், டிஹெச் பை டிடி வெர்சஸ் டெம்பரேச்சர். அதான் டிஎஸ்சிக்கு. டிஎஸ்சிக்கு வந்து டிஹெச் பை டிடி வெர்சஸ் டெம்பரேச்சர். லாஸ்ட் டிடிஜிக்கு டிடபிள்யூ பை டிடி வெர்சஸ் டெம்பரேச்சர். எல்லாத்துக்குமே ஒன்று வந்து வெர்சஸ் டெம்பரேச்சர் தான். இன்னொன்று மட்டும் ஒன்றுத்துக்கும் மாறும். ஃபஸ்ட் ஒன்றுக்கு மாசு, செகண்ட் ஒன்றுக்கு டிடி, தேர்ட் ஒன்றுக்கு டிஹெச் பை டிடி, ஃபோர்த் ஒன்றுக்கு டிடபிள்யூ பை டிடி வெர்சஸ் டெம்பரேச்சர். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹீட் கண்டென்ட் பை டிடி, ஹீட் கண்டென்ட். இது ஹீட் கண்டென்ட் வெர்சஸ் டெம்பரேச்சர் ரெண்டுத்துக்கும் இடையில உள்ளது. இதெல்லாம் என்னென்ன மாதிரியான பேலன்ஸில் என்னென்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்ன, ஒன்றுத்துக்கும் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்றுக்கு தெர்மோ பேலன்ஸ் தான். செகண்ட் ஒன்றுக்கு டிடிஏ அப்பரேட்டஸ்னே இருக்குது, செகண்ட் ஒன் டிடிஏ அப்பரேட்டஸ்னு இருக்குது. தேர்ட் ஒன்றுக்கு கலரிமெட்ரி, ஃபோர்த் ஒன்றுக்கு தெர்மோ பேலன்ஸ். ஃபஸ்ட்டு டிஜிஏவுக்கு தெர்மல் பேலன்ஸு, அதேமாதிரி லாஸ்ட்டுக்கும் தெர்மோ பேலன்ஸ் தான். டிடிஏ அப்பரேட்டஸு இதுக்கு வந்து கலரிமெட்ரி, தெர்மோ கலரிமெட்ரி இதுதான் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக தெர்மோ அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸில் நிறைய பேசிக்ஸ் உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கிராஃப் போடுறது ஒன்று எல்லாத்துக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் வெர்சஸ் டெம்பரேச்சர் தான். ஃபஸ்ட்டு ஒன்றுத்துக்கும் முன்னாடி உள்ளது மட்டும் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி இது என்னென்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் பேர், எது இதில் எடுக்கிறாங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட், அப்புறம் இதோடைய அப்ரிவேஷன்ஸ் இது தெரிஞ்சிட்டாலே போதும். நம்ம ஈஸியாக 1 மார்க் வாங்கிடலாம். இதுலேருந்து 1 மார்க் கண்டிப்பாக ஈஸியான கொஸ்டினுக்குன்னு இந்த டாபிக் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லாத வேறு என்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம், நிறைய யூஸ் பண்ணுறோம். ஃபார்மசூட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதில் இன்னும் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பட் ஓரளவுக்கு கொஸ்டினபிளாக என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத வச்சு பார்க்குறப்ப இது வரைக்கும் நமக்கு போதும். அது இல்லாமல் ஹைஃபனேட்டட் டெக்னிக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஹைஃபனேட்டட் டெக்னிக்ஸ் அது என்ன அப்படின்னா 2 இதை சேர்த்து பண்ணுறது. ஹைஃபனேட்டட் டெக்னிக்ஸ்னால் 2 இதை சேர்த்து பண்ணுறது. அதாவது GCMS அப்படி இருக்குது, கேஸ் குரோமட்டோகிராஃபி அண்டு மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, இது 2 சேர்த்து பண்ணுறது. அதே மாதிரி LCMS அப்படி இருக்குது, எல்சினா லிக்விட் குரோமட்டோகிராஃபி அண்டு மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி 2 சேர்த்து பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணுறத ஹைஃபனேட்டட் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
அது இல்லாமல் மைக்ரோஸ்கோப்பு நம்ம நிறையா யூஸ் பண்ணுறோம் கெமிஸ்ட்ரியில். அதில் செம்மு, இன்னொன்று டெம், இது ரெண்டுமே நேனோ பார்ட்டிகல்ஸை நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது. செம்முங்கிறது ஸ்கேனிங் எலக்ட்ரோ மைக்ரோஸ்கோப், ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். டெம்முங்கிறது டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இது மைக்ரோஸ்கோப்பில் நம்ம யூஸ் பண்ணுறது. இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்த இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே நீங்கள் அந்த 2 லைனில் சொல்லிடலாம். ஆக்சுவலாக கிளாசிக்கல் இது எல்லாமே குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் தான். எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறது எல்லாமே குவான்டிடேட்டிவ் தான், குவாலிட்டேட்டிவ் கிடையாது. எல்லாமே குவான்டிடேட்டிவ் தான். எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸ் பார்த்தது. கிளாசிக்கல் மெத்தட்ஸ்னால் 2 மட்டும்தான். ஒன்று வந்து வால்யூமெட்ரிக், இன்னொன்று கிராவிமெட்ரிக். குவாலிட்டேட்டிவ்னா ஆல் கெமிக்கல் டெஸ்ட்டு, அதாவது எஸ்ஆர் நோ டைப், இருக்குது இல்லை, இந்த காம்பவுண்ட் அதில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. உங்களுக்கு அதே மாதிரி பைட்டோவில் பார்த்தீங்கன்னா, பைட்டோ கெமிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா தெரியும். ஒரு சில பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதில் ஒரு 14 கண்டென்ட் இருக்கும், அதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறது அந்த கெமிக்கல் டெஸ்ட் நிறையா இருக்குது. அது எல்லாமே குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். அதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை, ப்ரெசென்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் குவாலிட்டேட்டிவ். இப்போ நம்ம பார்த்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா குவான்டிடேட்டிவ் அப்படின்னு நினைக்கிறேன். இதுலேருந்து வரக்கூடிய கொஷின்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இதோடைய கண்டினியூஷன் வீடியோவை நம்ம போடுவோம், அடுத்த வீடியோவை போடுவோம். நன்றி, வணக்கம்.